என்னன்னு கூப்பிட்ட? கலைவாணின்னு. ஏன் எப்படி கூப்பிடணும்? இங்கே பாரு, நீ நானும் ஒரே வயசு இருந்தாலும் நான் உனக்கு அண்ணி. அண்ணியா? அந்த மாதிரி நடந்திருந்தா உங்களை கூப்பிடலாம். ஆனா நீ தான் மனசாட்சியே இல்லாத கள்ளியா இருக்கியே. ஆச்சியா, எதுக்கு இப்படி பேசுற? இப்படி நீ பேசுனா என்ன அர்த்தம்? எனக்கு பேச தரும். முதல்ல எதுக்கு இப்படி கோவப்படுற? பிச்சைக்கார குடும்பத்தில் பிறந்த உன்னை கூட்டிட்டு வந்து இந்த மாளிகையில் வாழ வச்சாங்களே எங்க அம்மா அப்பா, அவங்களுக்கு நீ காட்டுற நன்றி விசுவாசம் இதுதானா? இங்க பார், இந்த வீட்டில் கூட்டுறதுல இருந்து உங்க அம்மா அப்பா துணி துவைக்கிற வரைக்கும் நான் தான் எல்லாமே. என் வீட்டில் ஏழையா இருந்தப்ப நான் ராணி மாதிரி இருந்தேன். இப்போ இந்த மாளிகையில் இருந்தாலும் நான் ஒரு வேலைக்காரி மாதிரி தான் இருக்கேன். ஏ, இதுவே உங்க அம்மா அப்பா இருந்தா நீ செய்ய மாட்டியா? ஏன், இதே உன் அம்மா அப்பா தானே, இதெல்லாம் நீ வந்து செய்ய வேண்டியதானே? பணம் வேணும்னா மட்டும் வந்து உங்க அப்பாட்ட சொல்லுவேன். இது ஏன் புருஷ பணம் வேணும்னா உடனே பஞ்சாயத்து கூட கூட்டிட்டு வந்துட்டாங்களா? ஏய், உனக்கு தான் கொடுக்க வேண்டியது எல்லாத்தையும் கொடுத்தாச்சுல, மறுபடியும் பணம் கேட்டா எங்க சொத்தை தான் வித்து கொடுக்கணும்னு சொல்லுவாரு. ஏய், என்னடி உன் சொத்து எங்க சொத்துன்னு பிரிச்சு பேசுற? ஓஹோ, அப்படின்னா நீ ஏன் பாகத்தை பிரிச்சுட்டியாடி? இங்க பாரு, மரியாதையா பேசுடி. இதுக்கு மேல விட்டு வச்சோம் எங்களுக்கு ஓட்ட பானை கூட மிஞ்சாது. என்னடி சொன்ன? இது என்ன வீடு நினைச்சுக்கலாம் இல்ல சந்திரன் நினைச்சுக்கலாம்? தாண்டி பார்வதி, அப்பவே சொன்னேன் சின்ன செஞ்சுக்கலாம், நம்ம கஷ்டத்தை சொல்லக்கூடாது. இப்ப பாத்தியா? ஏண்டி அழுவுற? நான் அப்பயே தனி கொடுத்துட போலான்னு சொன்னேன், கேட்டீங்களா? இல்லனா வீடேறி வந்து உன் தங்கச்சி ஆச்சே நடிப்பாளா? என்ன ஒன்னு அடிச்சாளா? ஏய், உனக்கு எவ்வளவு திமிரு இருந்தா ஏன் பொண்டாட்டிய வந்து அண்ணனு கூட பார்க்காம அடிச்சிருப்ப. கண்ணு முன்னாடி ஏன் பிள்ளைய அடிக்கிறியடா? பெரிய யோகிகாரியாட்ட அடிக்க வந்துட்டான். ஏய், வாடி உங்க அப்பா மட்டும் நம்ம போயிடலாம். வாடி. அவன் போறாங்க, அவனை போக விடான்னு சொல்லுங்க. அப்பா, எங்க வீட்லயும் எனக்கு காணான்னு தேடுவாங்க. நான் வரேன், நீங்க உடம்ப பாத்துக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது கஷ்டம்னா அங்க வாங்க. நீயும் போறியாமா? போமா போ. என்னங்க ஆச்சு? நெஞ்சி வலிக்குது பார்வதி. எனக்கு அதிகமா பாசம் வச்சிருக்கீங்கல்ல, அதனாலதாங்க இந்த நெஞ்சு வலி. தேய்ச்சி விடுறேங்க. பார்வதி, ஆசைக்கு 2 பிள்ளைகளை பெற்று அவங்களுக்கு அளவுக்கு அதிகமா பாசம் கொடுத்து வளர்த்தனமே. இப்ப நம்மள அம்பலத்துல விட்டுட்டாங்க பார்வதி, அம்பலத்துல விட்டுட்டாங்களே. அழாதீங்க. எப்ப நம்ம சொத்துக்காக நம்ம பிள்ளைங்க சண்டை போட ஆரம்பிச்சாங்களோ அப்பவே இந்த சொத்து சுகம் எதுவுமே வேண்டாங்க, வேண்டாம். எல்லாமே நம்ம பிள்ளைங்களுக்கு பறிச்சு கொடுத்துருங்க. ஆமா பார்வதி, பால வளர்ந்த நம்மள இந்த நிலைமைக்கு ஆளாகிறது இந்த பாலா போன சொத்து தானே பார்வதி. இது வேண்டாம் பார்வதி, நமக்கு வேண்டாம் பார்வதி. பிள்ளைகிட்ட ஒப்படைச்சலாம்.
ஒப்படைச்சலாம் பாரு. எனக்கு உன்னோட அன்பு ஒன்று இருந்தா அதுவே போதும் பாரு. அதுவே போதும். நம்மளை விட்டு போன நம்ம பையன் சொத்த பெருச்ச குழந்தா மறுபடியும் நம்ம கிட்ட வந்து சேர்ந்துருவாங்க. உங்களை புரிஞ்சுக்கிட்டு நம்ம கூட காலமுறை இருப்பாங்க. வளர்த்த கடா முட்டை வந்தா